இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாகவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார், படம் இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்க போகுதுன்னு. இன்றைக்கி அதோட ஆடியோ லான்ச்சில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம்.ஆர். ராதா சாரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு. விஷுவல் பார்க்குற முன்னால் அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன். உங்ககிட்ட இப்படிலாம் பேசுகிறதுக்கு பயமாக தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ கிட்டக்க வந்து பேசுகிறதுக்கும் ஜாலியாக இருக்கு. நான் கிட்ட வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. மாஸ்க்கு பற்றி சொல்லணுன்னா, நான் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் இதை சொல்லணும். ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம். மிடில் கிளாஸ் டிடெக்டிவ் வேலு சிஓ. கவின், உங்கள் வாழ்த்துக்கள் கவின். கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு. சேதுன்னு எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோடய முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்தில் தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே, ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அசார் மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர். எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறனாலே கன்ஃபார்மாக அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது இது போதுன்றாருங்க, இது போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாஸ்டர். அலெக்சா play a ஜிவி பிரகாஷ் song. ரத்தி. ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டேன்னா நான் சின்ன வயசில் பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன். அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக. யூ லுக் சேம். அது எப்படின்னு தெரிலமா, அது உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதே முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பையும் பார்த்துருக்கேன், யாரா இந்த பொண்ணுன்னு. இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன், யாரா இந்த பொண்ணுன்னு. நாளை பின்ன என் பையனும் பார்ப்பான் போடுது, யாரா இந்த பொண்ணுன்னு. பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்கில் இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யாரை பத்தியாவது தப்பா பேசலாம். அது உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. இப்போதான் கவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி. பிகாஸ் yeah, it's been a while I think since I've had a big screen release in Tamil. So இந்த படத்தோட கதை மாதிரி the stakes are high. I think for all of us it's an important film for Kavin in his career. Ruhaniyoda first Tamil padam, Vikarnan first padam, and Chokku sir inge vanakkam. Chokku sir oda mudal padam as a producer, and so with all your blessings, hopefully it will be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir, Mr. Vetrimaran. Avarda vandu grand puppet master madri. Nangalla, you know, like his little puppets. But thank you for everything. GV sonna madri, we actually go long way back, and in the album our பயங்கரமா just he's hit it out of the park. Really, I think it's
நீங்கள் ரீசெண்டாக பண்ண ஆல்பமில் அஃப்கோர்ஸ் அமரன் இஸ் வெரி பியூட்டிஃபுல், பட் this is a fun album. நீங்கள் it's one of your most fun albums, and I really think யூத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஆர்டி சாரோட படம் ஷூட் பண்ணால் அந்த படத்தில் எல்லாரும் அழகாக இருப்பாங்க, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ சார். And of course, thank you to all my co-actors and Pavan. I guess I prefer to keep my speeches short and sweet. So please wish us all the very best for November 21st. Thank you. To be standing here in front of our Namma Vetri sir and all the cast and crew, I am extremely happy for all of us that all the hard work, all the sleepless nights, all the efforts that we have put into this film, it's finally happening. In few days you'll all get to see the film. ரத்தி ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டானா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். எனக்கு என்னென்னா, ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆள்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னென்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார், சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாராலாம் தெரில. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா, அவர் என்ன ஃப்ரெண்டாக நினச்சாரான்னு எனக்கு தெரில. எனக்கு அது முக்கியமாகவும் படலை. நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தார். என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப க்ரூஷியலான ஒரு சிச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார், வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி, இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து ஐ ஆல்சோ செட் ஓகே. அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு. அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வாட் ஐ லைக்ட் அபவுட் his work in this film is, எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க நிலத்துல இல்லடா விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். No more sweetheart.